வணக்கம் டீம் மெம்பர்ஸ். இன்றைய நோட்டீஸ் போர்ட் தகவல். ஜூலை மாதம் வரை ரீஃபண்டபிள் கேட்டு மெயில் அனுப்பியவங்களுக்கு ரீஃபண்ட் சென்ட் பண்ணுற வேலை முடிஞ்சிச்சு. தற்சமயம் நமது எஸ்பிஓவில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பணி செய்து கொண்டு இருக்கும் நமக்கு ஜாயினிங் ஃபீஸ் ரீஃபண்ட் அமௌண்ட்டாக இல்லாமல் வெல்கம் போனஸாக கணக்கு காட்டப்பட்டு நமக்கு வித்ட்ராவல் தரப்படும். டீம் வைஸ் கேட்டகரி வைஸ் ஜாயின் பண்ணவங்களுக்கு சேஞ்சஸ் கேட்டிருந்தோம். அதை சேஞ்ச் பண்ணுவதற்கான வாய்ப்பு இன்று மட்டும் தரப்பட்டுள்ளது. அமௌண்ட் ரிசீவ் ஆனவங்க ப்ரூஃப் மெயில் சென்ட் பண்ணிடுங்க. நியூ ஜாயினிங் கூப்பன் கோடு பற்றிய விவரம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. வாங்க இந்த தகவல்களை விரிவாக பார்க்கலாம். ஜூலை மாதம் வரை மெயில் அனுப்பி ரீஃபண்ட் கேட்டவங்களுக்கு அதில் ஒரு 10% மெம்பர்ஸ்க்கு பேலன்ஸ் இருந்தது. அவங்களுக்கும் கம்ப்ளீட் பண்ணி அமௌண்ட் சென்ட் பண்ணியிருக்காங்க. அப்டேட்ஸ், அதாவது ப்ரொஃபைல் அப்டேட், பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட்ஸ் இந்த சாட்டர்டே அண்ட் சண்டே 2 days இருக்குது. இந்த 2 daysக்குள்ள அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணிடுங்க. அடுத்து 13 பாயிண்ட்ஸில் ரிஜெக்ட் ஆனவங்க, சேல்ஸ் டீம் ப்ரமோஷன் டீமில் ஜாயின் பண்ணாது விட்டவங்க, ரீஃபண்ட் கேட்டவங்க, ஐடி பிளாக்கில் போய் ரீஃபண்ட் கேட்டவங்க, மெயில் மூலம் ரீஃபண்ட் கேட்டவங்களுக்கும் 11/9/2024 வரை, அதாவது வெனஸ்டே புதன்கிழமை வரைக்கும் மெயில் செக் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி பேமெண்ட் சென்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லோரும் அமௌண்ட் ரிசீவ் ஆன நாளிலிருந்து 15 நாளைக்குள்ளே அதற்கான ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓ அந்த குரூப்லேயும் எஸ்பிஓவுக்கு அவங்களுடைய மெயில் ஐடிக்கு ப்ரூஃபை சப்மிட் பண்ணிடுங்க. ஆக்டிவேஷனில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்க நமக்கு ஜாயினிங் ஃபீஸ் ரீஃபண்டாக தராமல் போனஸ் இன்கமாக கணக்கு காமிச்சு நமக்கு வித்ட்ராவல் கொடுக்காங்க. நம்முடைய வித்ட்ராவல் டியூஸ்டே ஆர் வெனஸ்டே நமக்கு வரும். நம்முடைய அமௌண்ட் நமக்கு கிடைச்ச உடனே ரீஃபண்ட் கேட்டவங்களுக்கு 15 days கொடுத்துருக்காங்க, நமக்கு 4 days கொடுத்துருக்காங்க. இந்த 4 நாளைக்குள்ள நம்மளுடைய ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓவில் சப்மிட் பண்ணிடணும். இல்லைன்னா நம்மளுடைய ஐடி சஸ்பெண்ட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ப்ரூஃப் இம்பார்ட்டண்ட், கேர்ஃபுல்லாக ப்ரூஃபை சப்மிட் பண்ணிடுங்க. ரீஃபண்டபிள் அமௌண்ட் எந்த அடிப்படையில் கொடுத்துருக்காங்கன்னு வரிசைப்படுத்தி சொல்லியிருக்காங்க. அதாவது நம்முடைய வெல்கம் பேஜில் 13 பாயிண்ட்ஸ், அதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்து நம்மளை சப்மிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அந்த 13 பாயிண்ட்ஸை சப்மிட் பண்ணாமல் ரிஜெக்ட் ஆனவங்க, மெயில் மூலம் பிளாக் பண்ண சொல்லி கேட்டவங்க, ரீஃபண்டபிள் அதாவது ஜாயினிங் ஃபீஸ் திரும்ப கேட்டவங்க, சேல்ஸ் டீம் ப்ரமோஷன் டீமில் ஜாயின் பண்ணும்போது ரிஜெக்ட் ஆனவங்க அப்படின்னு 4 வகையாக பிரித்து 1 by 1 அமௌண்ட் சென்ட் பண்ண இருக்காங்க. அதனால் யாரும் மற்றவங்களை கேள்வி கேட்காம நோட்டீஸ் போர்ட ஃபாலோ பண்ணுங்கள். தேவையான விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க. டீம் வைஸாக செலக்ட் பண்ணவங்க, அதாவது சேல்ஸ் டீம் ப்ரொமோஷன் டீம், கேட்டகரி வைஸை செலக்ட் பண்ணியவங்க, அதாவது டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர், டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர்களுக்கான ஃபார்ம் திரும்ப சேஞ்ச் பண்ணுறதுக்கு கேட்டிருந்தோம். அதுக்கான வாய்ப்பும் கொடுத்துருக்காங்க. அதுக்கான வாய்ப்பு இன்று ஒரு நாள் மட்டும்தான். அதையும் தேவைப்படுறவங்க ஃபில் பண்ணிடுங்க.
எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணியவங்களுக்கு மெயில் அனுப்ப தெரியாது, ப்ரூஃப் சப்மிட் பண்ண தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. அதனால நம்மளுடைய மீடியா அஃபிஷியல் குரூப்பில் கொடுக்குற ட்ரைனிங்கை கற்றுக்கிட்டு கரெக்டாக மெயில் அனுப்புகிறதையும் ப்ரூஃப் சென்ட் பண்ணுறதையும் கரெக்டாக பண்ணிடுங்க. இல்லைன்னா நம்மளுடைய ஐடி ரிஜெக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நியூ ஜாயினிங் கூப்பன் கோட் இது சம்மந்தமான அறிவிப்பு பின்னர் தெரிவிப்பதாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வீக்கில் நம்முடைய டெமோ ஒர்க் முடிக்கப்பட்டு மற்ற கம்பெனிகளில் ஒர்க் தொடங்குவதற்கான விவரமும் தெரிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. எனவே குழு உறுப்பினர்கள் அனைவரும் தவறாமல் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.